செய்திகள். அக்னிபூ சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னையில் கனிமங்கள் ஏற்று செல்லும் வாகனங்களுக்கு பெர்மிட் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 21 பொருட்களுக்கு GI டேக் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் அவர்களின் 135வது ஜெயந்தி விழா கொண்டாட்டங்கள் நாடாளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தில்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்க கருவூல பத்திரங்களில் $36 லட்சம் கோடி முதலீடு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுத்துறை நிறுவனங்களான வங்கிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 3 நாட்களில் 3,32,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நாளை 49,542 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். நாளை நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடங்குகிறது. வருகின்ற ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை ஆய்வுப் பணியின் காரணமாக கன்னியாகுமரி கண்ணாடி இலை பாலத்திற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பங்குனி மாத பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலையில் அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். இன்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின கல்லூரி மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் 13வது தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றார். இன்று சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்று அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்ந்து நீடிக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் DTV தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஊட்டி ரேஸ்கோர்ஸை சூழல் பூங்காவாக மாற்றுவது பற்றி திட்ட அறிக்கை தயார் செய்ய சுற்றுலாத்துறை டெண்டர் அறிவித்துள்ளது. கோவை கோட்டத்தில் 22 பெண்கள் உட்பட 44 பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் 1,76 லட்சம் ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட 8 நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். திருமா பயிலகம் சார்பில் TNPSC தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வருகின்ற 27ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பேருந்து பயண அட்டை அதிகரிக்க 2031-32ஆம் ஆண்டிற்குள் கூடுதலாக 6,457 பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று ஆய்வில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களும் சட்டமாக அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக தொழில் நிறுவனங்கள் கோட்டாவில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் எழுதுகோள் விருது பெற தகுதி வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் AI தொழில்நுட்ப வல்லுநருடன் நடிகர் கமலஹாசன் அவர்கள் சந்தித்து பேசினார். வருகின்ற 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நாகையில் அகில இந்திய விவசாயிகள் சங்க மாநாடு நடத்தப்பட உள்ளதாக முத்தரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 107 அடியாக சரிந்தது. சென்னையில் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 70,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க 63,000 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் 3,880 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அதிமுக, பாஜக இணைந்து சந்திக்கும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 750 கிராம் தங்க நகையை பக்தர் ஒருவர் வழங்கினார்.
அமெரிக்கா சீனா இறக்குமதிகள் மீதான வரிகளை 145% அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கு மீதான வரியை சீனா 84%லிருந்து 125% உயர்த்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர் வியாசர்பாடி கோவிலில் 72 லட்சம் ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கூட்டணியில் இருந்து விலகினாலும் தொடர்பில்தான் இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் உண்மை என்று இன்று அம்பலமாகியுள்ளது என்று அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எம்பி கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். காவிரி வைகை குண்டாறு இடையிலான கால்வாய் இணைப்பு திட்டப்பணிகள் 85% நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து ஐயப்பன் சுவாமி உருவம் பொறித்த பூஜிக்கப்பட்ட தங்க லாக்கெட்கள் விற்பனை தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்ட 326 நூலக கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து வருகின்ற மே 8ஆம் தேதி வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 84 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 326 நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையில் இருந்து வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொன்முடி அவர்களின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் திருச்சி சிவா அவர்களை துணை பொதுச் செயலாளராக நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். திருக்கோவில்களில் 1074 கிலோ தங்க கட்டிகளை SBI வங்கியில் முதலீடு செய்வதற்கான பத்திரங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கடந்த மாதம் உண்டியல் காணிக்கையாக 4,64 லட்சம் ரூபாயும் 1 கிலோ 740 கிராம் தங்கமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு 14ஆம் தேதி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். நெய்வேலி NLC தொழிற்சங்க தேர்தல் ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெறும் என்று தொழிலாளர் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான ருத்ராஜ் அவர்கள் காயம் காரணமாக எஞ்சிய 9 போட்டிகளிலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக எஞ்சிய போட்டிகளுக்கு MS தோனி அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். கண்ட இடத்தில் கட்டிடக் கழிவுகளை கொட்டினால் 25,000 அபராதம் விதிக்கும் சென்னை மாநகராட்சியின் நடவடிக்கை ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் அமலாக உள்ளது. பாமக நிறுவன தலைவரான நானே இனி தலைவராகவும் செயல்படுவேன் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.